உன் கூட பகை வளர்த்துக்கிட்டது மாமாவோட தப்பா இருக்கலாம்னா அந்த தப்புக்கு நீ பூமியை இப்படி தண்டிப்பியா? அழுதுகிட்டு இருக்கிற உன் பொண்ணோட அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நீ ஒவ்வொரு நாளுமே பார்க்கணும். பேசுனா ஏதாவது பேசு. நான் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னா சரச்சந்திரா மாமா மாதிரியே நான் பேசுற எதையும் கண்டுக்காத. இல்லைன்னா என்னையும் அடிச்சு வெளியில துரத்தி விட்டுரு. எனக்கு இப்ப ரொம்ப நல்லா புரியுதுண்ணா. பூமி சரச்சந்திரா மாமாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உனக்குள்ள இருந்த காதல் செத்து போச்சு. அதுக்கு பதிலா ஈகோ வந்து நிரம்பி இருக்கு. எப்படியாவது பூமியை சாக்கா வச்சுக்கிட்டு மாமாவை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா அதை பண்ணிட்ட. மாமாவை கேவலப்படுத்துறதுக்காக பூமியை இவ்ளோ கேவலமா உனக்கு சாதகமா பயன்படுத்திப்பியா? சரி, உன் அண்ணனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ அவன் மேல மோசமா பழி சுமத்துற. இதுல பழி சுமத்துறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம எதுவும் கேட்க முடியாது. அட்லீஸ்ட் இவனாவது கேட்கட்ட விடுங்க. இல்ல, கேட்ட எந்த கேள்விக்கும் அண்ணன் பதில் சொல்ல மாட்டேங்கிறானா அதுக்கு என்னமா அர்த்தம்? இவன் கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் உண்மைதானே? என் புள்ள அப்படிப்பட்டவன் கிடையாது. பூமிதான் அவனோட உயிர். இருந்தாலும் அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. ஏப்பா ககன், உன் அம்மா கேக்குறப்பா, இந்த கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தின சொல்லுடா. ககன், நான் நிறுத்தலம்மா, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. அந்த பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா. பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா. பூமி தான் கல்யாணத்தை நிறுத்தினா.